மாசு அதெல்லாம் வந்து சவுண்ட்லாம் உங்களுக்கு அவருக்கு அது எப்பவுமே குறையவே குறையாது. அடுத்து கூலிக்க நான் சினிமாவை ரசித்தது தலைவர் ரஜினி சார் பார்த்து தான். இருந்தாலுமே தனுஷ் ஃபேனாக இப்போ இருக்கேன். பட் சினிமானா அது ரஜினி மட்டும். ஸ்டோரி லைனே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த லோக்கி ஃபிலிம்லேயே வந்து இது கொஞ்சம் தலைவருக்காக எடுத்தது. இது எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு நம்ம உங்களுக்கே தெரியும். தேட்டரில் அஜித், விஜய், தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி எல்லாருமே தலைவரை பார்த்து தான் சினிமாவில் வந்திருப்பாங்க. சரிங்களா ப்ரோ, நான் தீவிர தளபதி இதெல்லாம் இருக்க ஜென்ரேஷன் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், தலைவர் அளவுக்கு யாருமே வர முடியாது. ஒரே சூப்பர் ஸ்டார். இதெல்லாம் விஜய், அஜித்தை யார் நடிச்சிருந்தாலும் சரி, தலைவர் அளவுக்கு வரவே முடியாது. செம்ம வைப்பாக இருந்துச்சு ப்ரோ. யாராலுமே எனக்கு விஜய், திருப்பி சொல்கிறேன், விஜய், அஜித், சூர்யா யார் வந்தாலும் தலைவரோட வைப் மேட்சே பண்ண முடியாது ப்ரோ. ஒரே ஒரு சூப்பர். வெரி ஹாப்பி. நல்லா இருக்கு. அவ்வளோ எனர்ஜியாக இருக்காரு ரஜினி சார் பார்க்குறப்ப எவ்வளோ எனர்ஜியாக இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வெரி ஹாப்பி. சூப்பர் ஸ்டார் சொல்ல மாற்றமே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான். இப்பவும் அந்த அடி வாங்குறது பார்க்குறப்ப எப்படி கேமரா ஒர்க்கு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கேஜிஎஃப் மாதிரியே இருக்குது. கேஜிஎஃப்ஐயும் தாண்டுன்னு எதிர்ப்பு 95 சொன்னார். இன்னைக்கு வரல தமிழ் சினிமாவில் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் தான் தலைவர். அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். 75 வயசுலேயும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். 80 வயசுலையும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். 85 வயசுல அவர் தான் சூப்பர் ஸ்டார். அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. கமலா தியேட்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. செம வைபாக இருந்தது. சாங்கெல்லாம் இன்னொரு தடவை போட்டு செம வைப் பண்ணிட்டேன். எனக்கு என்னையே அறியாமல் ஒரு 10-15 தடவை தம்பிகிட்ட சொல்கிறேன், என்னடா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இப்போ பிஜிஎம்லாம் புதுசாக ஒரு பிஜிஎம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேற லெவல், அன்எக்ஸ்பெக்டட். ஆமாம். கூலிக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? கூலி பயங்கர வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக வரும். கிளாரிட்டியாக சூப்பராக இருக்குது. தளபதி பண்ணாங்களே பர்த்டே அப்போ, அது அந்த அளவுக்கு வேஸ்ட். திருப்பியும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. 3 மணி நேரம் வேற லெவலு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ரகுவரன் வெரி ஹாப்பியாக இருக்குது. வெரி ஹாப்பி. பார்த்து பார்க்குறப்ப நல்லா இருக்கு. அன்றும் இன்றும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். அதுதான் சொல்கிறேன்ல, அது ஒரு ஒரு ஃபயரான ஒரு வில்லனிசம். சொல்ல போனாக்கா இந்த ப்ளூ சட்டை மாறன் சொல்லுவாங்கல்ல, ஹீரோக்கு ஈக்குவல் வில்லன் இருக்கணும், இல்லைன்னா ஹீரோக்கு மேலே வில்லன் இருக்கணும் அப்படின்ட்டு. அது இந்த படத்துக்கு அது சொல்லலாம். செம்ம வேற லெவலில் இருக்கு. வேணாம். தேங்க்யூ. யார் வேணா இருக்கட்டும், என்றைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டாரு. கூலிக்காக வெயிட்டிங். ஓகே, டைம் 200 டைம் பார்த்துருக்கோம். எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்கவே இல்லை. ரஜினி மட்டும்தான், தலைவர் மட்டும்தான் இனிமே ஒரே சூப்பர் ஸ்டாரு. ஆக்சுவலி நான் ஒரு தனுஷ் ஃபேனு. ட்ரைலர்லேயே வந்து நிறைய ஷார்ட்ஸ் அப்படி இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக சௌபின் ஷெயருக்கு அப்புறம் வந்து நம்ம நாகார்ஜுனா சாருக்குலாம் செம்ம டெரராகவும் ஒரு பெரிய உண்மையாலே ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது வந்து தலைவருக்காக எடுத்தது. இது எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு ஐடியாவே இல்லை. கண்டிப்பாக இது 1000 கோடி எடுக்குமான்லாம் தெரில. பட் கண்டிப்பாக ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்க 100% வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பேன் இண்டியா படமாக வேறு வருது. ஸோ ரொம்ப மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து 2 பாட்டுமே சூப்பராக போச்சு. ஸோ எப்படி இருக்க போகுது தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, லோக்கியா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வயலன்ஸில் வந்து காம்ப்ரமைசேஷனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்சார் வேறு கொடுத்துருக்காங்க தலைவர் படத்துக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு. அண்ட் முக்கியமாக இதில் வந்து தலைவரோட ஹியூமர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஒர்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ்கர் கேஜிஎஃப் மாதிரி இருக்காங்கிறது நம்மளுக்கு தலைவரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விசுவல் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. தலைவர் ஃபேனு, இவர்கிட்டையும் கேளுங்க. இல்லை, கமலா தேட்டர் நல்லா இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் புக் பண்ணோம். பட் வேற லெவல் என்டர்டெயின்மெண்ட்டு. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எப்படி நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு? ஆப்வியஸ்லி ரிப்பீட் மோட்ல இப்போ வரைக்கும் பிளேலிஸ்ட் போறீங்க அப்படி உங்களுக்கு இல்லை, ஒன்றா போய் டெக்னிக்காலிட்டி வந்து இப்போ நல்லா தேட்டரில் எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது புரியுது. ரொம்ப நல்லா எடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சில சின்ன விஷயங்கள்லாம் இந்த இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரிஞ்சுச்சு. வெரி ஹாப்பி. இல்லை சான்ஸே இல்லை. தலைவரைங்க இருக்கும். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. எல்லாரும் இல்லை, இங்கே கமலாவில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. மற்ற தேட்டரோட இங்கே நல்லா இருக்கு. ஸோ அவர் எப்பவுமே பயங்கர அதெல்லாம் வராது. அது ஓனர்லாம் வந்து நல்லா பேசி ஒரு நல்லா இன்ட்ரோஷன்லாம் மாசாக போட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் டைம் பார்க்குற மாதிரி தான். அதே தவிர இங்கே கமலாவில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. லைக் சவுண்ட் இப்போ மாற்றிருக்காங்கல்ல, அது கெஸ் பண்ணுறோம். பட் இதில் வந்து கேஜிஎஃப் மாதிரியே அதுக்கான சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பட் அதுக்கு தெரியாதுல்ல. நம்ம பார்த்தா கண்டிப்பாக கேஜிஎஃப் விட பெட்டராக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அந்த வாட்சை வச்சு தான் ஏதோ இருக்காங்க.
அது ஏதோ விதத்தில் கரெக்டாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தலைவரோட மேசிவ் ஹிட்டாக இந்த படம் அமையணும். ஆஸ்கார் அவார்டு கொடுறா ட்ரம்ப்புன்றது உண்மையானன்றது மட்டும்தான் ஆசை. ஸோ தேங்க்யூ. ஆமாம், ஃப்ரெண்டோட ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் ஏதோ சம்திங் பில்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அது எப்படி இருக்குன்னு தெரில. தலைவரை நம்ம லைக் அவர் நிறைய டான் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. டான் கேரக்டர்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்காரு. அது ஒன்று ஒரு மாதிரி மலேசியா டானு, மும்பையில் தாராவியில் டான், இந்த மாதிரி வேறு மாதிரி பார்த்தோம். இதில் இவர் டானா இல்லை என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அண்ட் ஃப்ரெண்டுன்றதை மெயினாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக தெரியல. ஆனால் அந்த தலைவர் ஃப்ரெண்டு யாருங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி ரொம்ப ஓவரால் ட்ராக் எதுவுமே இல்லை. 50 தடவை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம எனர்ஜியோட இருந்துச்சு. படம் பார்க்க நமக்கு எனர்ஜி ஏறிட்டு தான் போகுது. சீன் பை சீன் மாசா இருக்கார் தலைவர். இப்போ சவுண்ட்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்து தேங்க்யூ. டிஃப்ரெண்ட் இருக்கா? பிக்சர் குவாலிட்டி, பாட்டு, ஸ்பீக்கர், அந்த சவுண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அம்மாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒன்ஸ் மோர் வைப் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. டிவியில் பார்த்து தெரியல. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி நம்ம லியோலேயே வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அந்த வண்டியில் போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஹீரோ வந்து வில்லன் ரோல் நடிக்கிறாருன்ற மாதிரியே இல்லாமல் ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபைட் அண்ட் ஆக்ஷன்ஸுமே இதில் வந்து காம்ப்ரமைசேஷன் இல்லாமல் வயலன்ஸாக பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்கங்கிறது எப்படிங்கிறது தெரில. பிகாஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் தலைவர் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. முக்கியமாக வயலன்ஸ்னால தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான காரணமாக இருக்கலாம். பட் என்றைக்குமே தலைவர் படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாமல் வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸும் வருவாங்க தான் நினைக்கிறேன். பட் தேட்டர்ஸ்க்கு தான் தெரியும் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையானே. பட் ஏன்றது ஒரு பக்கம் தான். பட் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் தலைவர் படம்னாலே. அதான் ஃபைட்டே பார்ப்போம். நீங்கள் ஒரே நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்? நல்லா இருக்கு. வராது ப்ரோ. அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறீங்களா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்? நீங்கள் வந்தீங்க தேட்டரில் பார்க்கலான்னு வந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது 4K தான் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ரஜினிகோசம் பாட்டெலாம் பிரதர் எவ்வளோ வைப்பாக இருக்குது? நல்லா பாட்டுலாம் நல்லா வைப்பாக இருக்குண்ணா. பயங்கரமாக இருக்கு. தேங்க்யூ. நல்லா நடிச்சுக்காண்ணா. டான்ஸ் நல்லா இருக்குது. சூப்பர். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு 100 தடவைக்கு மேலே. இன்னைக்கு வந்து காலங்கள் மாறிச்சு, நேரங்கள் மாறிச்சாலும் சரி, இன்னைக்கு அந்த முதல் நாள் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ சவுண்டு கொஞ்சம் ஒரு சில சவுண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. தலைவர் சீன் பை சீன் பார்க்கும் சவுண்டு இந்த சவுண்டு முக்கியம் இல்லை. தலைவர் படத்தை பார்க்கும்போது செம்ம எனர்ஜியாக செம்ம மாசம் இந்த டைலாக் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? அது வந்து சின்ன வயசுல ரொம்ப பார்த்தேன். சின்ன வயசுல ரொம்ப பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து கைத்தட்டி பார்த்தேன். அதோட வந்து அர்த்தங்கள் புரியல. இன்னைக்கு பார்க்கும்போது தலைவர் தான். அதான் நான் ஒரு தடவை சொல்லாமல் 150 வந்து நாங்கள் வந்து கூலிக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்கோம். அதாவது நான் எங்கே போனாலும் சரி நான் எங்கே போனாலும் சரி தலைவர் கொடி தான் எனக்கு எனர்ஜி. தலைவர் கொடி காலையில் இருந்துச்சுன்னா இந்த தலைவர் கொடி முகத்தை தான் முடிப்பேன். எங்கே போனாலும் சரி என் உயிர் உள்ள வரை நான் சாவர வரைக்கும் இந்த கொடியோட தான் இருப்பேன். இந்த கொடி தான் என் உசுறு. தலைவருக்கு எப்படியும் அதே மாதிரி இந்த கொடியை நான் நேசிப்பேன். எங்கேயும் எப்போதும் இன்னைக்குமே இந்த கொடியோட தான் நான் இருப்பேன். இந்த கொடி தான் எனக்கு மாசு. பண்ணீங்க. நல்லா இருந்துச்சு உங்களுக்கு. நல்லா வெளியே விட இப்போ பார்க்குற 2025 பார்க்குறது வந்து வெரி ஹாப்பியாக இருக்கு. நல்லா அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா பார்க்கலாம். இப்போ 2000க்கு அப்புறம் அந்த பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வெரி ஹாப்பியாக பிடிக்கும். ரொம்ப இதாக இருக்கும். காமெடி டச் பண்ண முடியாது. சூப்பர். தலைவர் படம் என்றைக்குமே வைப்பு தான். தலைவர் அடிச்சுக்க யாராலையும் முடியாது. தலைவர் தான். 30 நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. அது தலைவரோட மாஸ், தலைவரோட ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸோட இது. சவுண்ட்லாம் எப்படி இருக்கு? எக்ஸலண்டாக இருக்குது. எல்லாமே சூப்பர். எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸ்க்ரீனில் எதுவுமே எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப்பர். அவ்வளோ எனர்ஜியாக இருக்காப்ல. ரஜினி எவ்வளோ எனர்ஜியாக இருக்கு ப்ரோ. தலைவர் என்னைக்குமே எனர்ஜி தான் ப்ரோ. அது நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த எனர்ஜி வருது. கண்டிப்பாக. ஆனால் இன்னும் என்னையோட முடியுதுன்னு கொஞ்சம் வருத்தமாக. தேங்க்யூ. ஒரே சூரியன் தான். ஒரே இதுதான்.
தீவிர 2K நானே சொல்கிறேன் ஒரே தலைவர் தான்.